இன்றைக்கும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதினால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இப்ப எல்லாரும் இணைந்து ஒரு விசை வாசிக்கலாம். எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அப்படியே நம்முடைய வலது கரத்தை அந்த வசனத்தின் மேல் வைத்து இந்த நாளிலே கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசுவீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் செபித்தோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனியுங்கள், ஆண்டவர் இங்கே மோசையோடு கூட ஆண்டவர் பல காரியங்களை செய்து முடித்து இந்த 33ஆம் அதிகாரத்திலே சில ஆண்டவர் அவனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவின் மேன்மையை குறித்து அங்கே பேசுகிறார். அப்படி இருக்கும் பொழுது மோசே ஆண்டவரோடு கூட ஒரு முக்கியமான ஒரு ஜெபத்தை செய்கிறார். நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? இந்த பூமியிலே நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? மற்ற ஜனங்களை பார்க்கலாம் நாங்கள் எதனால் விசேஷித்தவர்கள்? நீர் எங்களோட கூட வருவதினால் அல்லவா நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே விண்ணப்பத்தை வைக்கிற மோசேயை பார்க்கிறோம். உண்மையாகவே நாம் விசேஷித்தவர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தலைவனை பார்க்கலாம், எல்லாம் வல்ல பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குகிற பெரும் பணக்காரர்களை பார்க்கலாம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் நாம் விசேஷித்தவர்களாயிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எதனால் விசேஷித்தவர்கள்? கர்த்தர் நம்ம கூட இருக்கிறது தாங்க விசேஷம். நல்ல கவனிங்க. ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட இருக்கிறார் என்றால் அது விசேஷம். எப்ப ஆண்டவர் நம்ம கூட வருகிறார், நமக்குள் வருகிறார். நல்ல கவனிங்க. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இனி இது வரைக்கும் ஆண்டவரே என் எண்ணத்தின்படி ஆண்டவரே எனக்குள் வரக்கூடிய ஆவிகளுடைய ஏவுதலின்படி ஆண்டவரே அநேக மனுஷர்கள் விரும்புகிறபடி நான் வாழ்ந்தேன். ஆனா இனிமே ஐயா மனுஷர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க அல்ல, ஏன் இஷ்டத்தின்படியும் அல்ல, அதே சமயத்தில் அசுத்த ஆவிகளுடைய இப்பிரபஞ்சத்தின் ஆவிகளுடைய ஏவுதலின் படியும் அல்ல. ஆண்டவரே உங்க விருப்பத்தின்படி உங்க வார்த்தையின்படி இனி நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்ன போதுதான் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். இனி என் வாழ்க்கையில் எல்லா முதலிடமும் இயேசுவுக்கு என்று சொல்லி இயேசுவை மையமாய் வைத்து வாழக்கூடிய வாழ்க்கையை நாம் வாழுகிறோம். ஆமென் சொல்லலாமா? இது ஒரு மகிமையான ஒரு அனுபவங்க. நாம் இரண்டாவது சர்வீஸ்ல நாம் பேசும்போது அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். இந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல என்று சொல்லி, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்லங்க. அநேகர் சொல்லுவாங்க இதை ஒரு மதம் என்று சொல்லுவார்கள், சிலர் சொல்லுவார்கள் இது ஒரு மார்க்கம் என்று சொல்லுவார்கள், சிலர் மதம் என்று சொல்லுவார்கள், சிலர் மார்க்கம் என்று சொல்லுவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் இது ஒரு உறவு, தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இருக்கக்கூடிய உறவுதான் கிறிஸ்தவம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. எப்ப நம்ம இயேசுவை சொந்த
இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது கர்த்தர் நம்முடைய தகப்பனாய் மாறுகிறார், நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆமென் சொல்லலாமா? அது வரைக்கும் உலகத்தின் பிள்ளைகளாய் இருந்தனா கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார் இந்த பயணத்தில். இதற்கு முன்பதாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதற்கு முன்பதாக அழிவை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருந்தோம். இந்த உலகத்தோடு கூட, உலகத்தின் ஆசாபாசங்களோடு கூட இணைந்து அழிவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தோம். எப்ப ஆண்டவர் நம்மை சந்தித்தாரோ நம்முடைய பயணம் அப்படியே யூட்டர்ன் போட ஆரம்பித்தது. நம்முடைய பயணத்தின் அதனுடைய நோக்கம், அதனுடைய லக்கு அப்படியே திரும்பின அந்த லக்கு எதை நோக்கி பயணிக்கிறது? இப்ப ஆண்டவருடைய ராஜ்யம், ஜீவனுக்குள் பிரவேசிக்கக்கூடிய கர்த்தருடைய ராஜ்யத்தை நோக்கி, அழிவை நோக்கி, பாதாளத்தை நோக்கி பயணித்த நம்முடைய வாழ்க்கை அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்ததினால ஜீவனை நோக்கி பயணத்தை நாம் துவக்குகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. இப்ப ஜீவனை நோக்கி பயணிக்க கூடிய இந்த வாழ்க்கையில தனிமையாய் அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட பயணிக்கிறது தான் விசேஷம். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாருங்க, இந்த உலகத்து நமக்கு உபத்திரம் உண்டு, இந்த உலகத்தில் நாம் இருக்கும் வரைக்கும் உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. எபேசியர் 6:12 நம்ம பார்க்கிறோம், மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் மாத்திரம் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் வானமண்டல லோகாதிபதிகளோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னவ, எத்தனையோ வாக்கு தத்தங்களை கொடுத்தவ இந்த வாக்கு தத்தத்தையும் கொடுத்துக்கிறார். உனக்கு உபத்திரவம் உண்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நம்மை சமாதானத்தில் நடத்துகிற தேவன் அல்ல, நம்மை உருவாக்க விரும்புகிறார். உபத்திரவங்களின் வழியாக அவரை போல நம்மை மாற்ற விரும்புகிறார். பள்ளங்கள் உண்டு, மேடுகள் உண்டு. அதே சமயத்தில் தீயிலும் தண்ணீரிலும் நம்முடைய பாதைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் கடந்து தான் நம் ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதற்கு முன்பதாக அநேக பாடுகள் வழியாய் நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி பவுலை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிறபடியே பாடுகளின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆனாலும் தனித்துவமாய் அல்ல, தனிமையாய் அல்ல, ஒரு அனாதையை போல கண் கலங்கி கண்ணீரை துடைப்பதற்கு, கவலைகளை பகிர்வதற்கு யாரும் இல்லை. ஒரு அனாதையை போல நான் தனித்தவள் ஆனேன் என்கின்ற அந்த அனுபவத்தின்படி அல்ல, கர்த்தர் நம்மோடு கூட பயணிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த பயணத்திலே தேவன் நம்மோடு கூட வருகிறார். அல்லேலூயா, ஹalleluya. கர்த்தர் ஒரு மனுஷனோடு கூட கர்த்தர் இருந்த ரொம்ப விசேஷங்க, ரொம்ப விசேஷம். நம்ம கர்த்தரோடு கூட இருந்தா விசேஷங்க. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார் என்றால், கர்த்தர் விரும்பி இருப்பார் என்றால் அது அதை விட விசேஷங்க. ஆமென் சொல்லலாமா? ஆமென், அல்லேலூயா. ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தா என்ன நடந்தது தெரியுமா? அவன் தனித்து விடப்பட்ட ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தா, கர்த்தர் அவனோடு கூட இருந்தா என்ன நடந்தது? அவன் சீமானாய் மாறினான். ஆமென் சொல்லலாமா? அது மாத்திரமல்ல, ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தா என்ன நடந்தது தெரியுமா? வறண்ட நாட்களில், பஞ்ச நாட்களில் எல்லாரும் விதைக்காம, ஐயோ அந்த விதையை காப்பாற்று, அந்த விதையெல்லாம் நம்முடைய உணவு இருக்குன்னு சொல்லி அந்த விதையை வைத்துக்கொண்டு உணவுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பிட்டு பலர் அந்த பஞ்சத்திலே இறந்து போன நிலைமையில் இவன் என்ன செய்கிறான்? இருக்கக்கூடிய விதையை கொண்டு போய் கர்த்தருடைய ஆளுகையின்படி, கர்த்தருடைய நடத்துதலின்படியே அவன் விதைக்கிறதை பார்க்கிறான். உலகமே அவனை எதிர்த்து எல்லாம் ஏளனம் பண்ணிருப்பாங்க.
இருப்பாங்க. இது ஒரு பஞ்ச காலம். இந்த மண் வளம் பஞ்சத்துல எப்படி விளைச்சலை கொடுக்கும், எல்லாரும் ஏளனம் பண்ணி இருப்பாங்க. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. கர்த்தர் சொன்னாரு, நீ விதை, நான் ஆசீர்வதிப்பேன்னாரு. பஞ்ச நேரத்துல, பஞ்ச காலத்துல, எல்லாம் எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். எப்படி ஆசீர்வதித்தார்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? என்ன விசேஷம் தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட, ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருந்தா, யாக்கோபோடு கூட கர்த்தர் இருந்தா. யாக்கோபு வெறும் கோலும் கையுமா போனாங்க. அவன் திரும்பி வரும்போது இரு பரிவாரங்களினால் நிரப்பப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, கோத்திர தலைவனாக அவன் மாறுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தா. நீங்க பார்க்கலாம், யோசேப்பு ஒரு அடிமையாய் இருக்க விற்கப்பட்டவ, அடிமையாய் இருக்கிறவ. ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தா. ஆண்டவர் அவனோடு கூட இருக்கும் போது, அவன் சிறைச்சாலைக்குள்ள இருக்கும் போது கர்த்தரும் அவனோடு கூட இருக்கிறார். அவன் பாடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அந்த பாடுகளின் மத்தியிலேயோ அவனை தைரியப்படுத்தி, அவனை உருவாக்கி, ஒரு நாள் ஒன்று வந்தது, அவனுக்குரிய காலம் வந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கின்ற வேளை வந்தது. சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தார் கர்த்தர். அந்த தேசத்தின் அதிபதியாய் கர்த்தர் உயர வைத்தார். காரணம் என்ன? ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார் என்றா அது விசேஷங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ரொம்ப சாதாரணமான ஆளு நம்ம நினைக்கிறோம். இல்லைங்க, நம்ம ரொம்ப விசேஷித்தவர்கள். ஒரு நாள் மறந்துடாதீங்க, உங்களோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? இந்த வானத்தையும் பூமியும் உருவாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க ஜெபம் பண்ற ஜெபம்லாம் எப்படி தெரியுமா? நான் ரொம்ப சாதாரணமானவன். என் வீட்டுக்குள்ளேயே என் சத்தத்தை கேட்கறதுக்கு ஆளு கிடையாது. என் பிள்ளையே என்னை மதிக்காது. அப்படி இருக்கும்போது நான்லாம் ரொம்ப அற்பமானவள்ங்கன்னு நீங்க சொல்லலாம். உண்மையாகவே உங்க பார்வைக்கு நீங்க ஒரு வெட்டுக்கிளிய போல இருக்கலாங்க. ஆனா ஒன்றை கவனிங்க, நீங்கள் சாதாரணமானவர்கள். ஜெபிக்கிற நீங்களோ சாதாரணமானவர்கள். உங்களுக்கு ஜெபத்தை கேட்கிறார் பாருங்க. உங்க ஜெபத்தை அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அதனால் நீங்கள் விசேஷித்த வண்ணமாய் மாறுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. போன சனிக்கிழமை, நேத்து இல்ல, போன சனிக்கிழமை 9ஆம் தேதி சிதம்பரத்தில் ஒரு 12 மணி நேர ஜெபம். இந்த 12 மணி நேர ஜெபம் 8 மாவட்டங்களை ஒன்றிணைத்து. இது யாருடைய தரிசனம்னா கார்த்திக் கமாலியல், சகோதரர் கார்த்திக் கமாலியல் அவர்களுடைய தரிசனம். அந்த தரிசனத்தை அவர் சுமந்து கொண்டு ஆண்டவர் இந்த சிதம்பரம் பட்டணத்தில் இந்த 12 மணி நேர ஜபத்தை வைக்க விரும்புகிறார். ஆகையினால் இதற்கு ஆயத்தப்படுத்தணும். 8 மாவட்டங்களை ஒருங்கிணைக்கணும். 8 மாவட்டங்களை ஒருங்கிணைக்கின்ற பணி 2 பேர், ஒன்று நான், இன்னொன்று சிதம்பரத்தில் உள்ள தேவ மனித பாஸ்டர் இயேசுதாசன், ஏசிய சர்ச் பாஸ்டர் இயேசுதாசன் அவர்களோடு கூட இணைந்து கொண்டு, பாஸ்டர் இயேசுதாசன், நான், அடுத்தது கார்த்திக் கமாலியல் அவர்கள் 3 பேரும் இணைந்தோம். 8 மாவட்டங்களை ஒருங்கிணைக்க 8 மாவட்டங்களிலேயும் ஆயத்த ஜபங்கள் நடத்தப்பட்டது. இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கார்த்திக் கமாலியல் அவர்களுக்கு வெளிப்படுத்தி, கார்த்திக் கமாலியல் அவர்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, அவருக்கு கர்த்தர் கொடுத்த திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு பணியாட்களாக நானும் பாஸ்டர் இயேசுதாசும் இணைந்து கொண்டோம். இந்த தரிசனத்தில் இதில் 2 ஜபத்தை 8 மாவட்டத்திலையும் பண்ணாங்க. 8 மாவட்டத்தில் 2 ஜபத்தை பண்ணோம். ஒரு ஜபம் இயேசுதாஸ் பண்ணாரு. அவர் என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஆண்டவரே, இந்த கடலூர் மாவட்டம் மாத்திரம் அல்ல, இந்த 8 மாவட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம். ஆண்டவரே, இந்த கூடாரத்துக்குள்ள உட்காரத்துக்கு இடம் இல்லாம இருக்கணும். ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக கடந்து வரணும். அது மாத்திரம் அல்ல, இந்த அரங்கம் நிரம்பி வெளியில ரோட்ல நிக்கணும்.
செய்யணும், ரோட்ல நின்று ஜெபிக்கிற சத்தத்தை ஜனங்கள் கேட்கணும். ஆண்டவரே, ஜனங்கள் கேட்கணும். இந்த பாலம் இருக்கிறது, இந்த பாலத்துக்குள்ள, இந்த பாலத்து மேல நின்று ஜோம் பண்ணணும். இப்படியே அவர் ஜோம் பண்ணாரு. ஜோம் பண்ணி முடிப்பாரு. எல்லாரும் யோசிப்பாங்க, இந்த கூடாரமே பல லட்சம் ரூபாயா செலவு பண்ணி இந்த கூடாரம் போடப்படுது, இந்த கூடாரத்துக்குள்ளேயே ஒரு 10-12,000 பேர் உட்காரலாம், அவ்வளவு ஜெபிக்கிறவங்க 12 மணி நேரம் ஜெபத்துக்கு வருவாங்களா? இப்படி ஒரு பெரிய கேள்விக்குறியோடு கூட எல்லாரும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் அப்படி ஜெபம் பண்ணி முடிக்கிறாருங்க. அடுத்து நான் ஜெபம் பண்றேன். ஒரு குறிப்பை எல்லா இடத்துலையும் நிறைய காரியத்தை வச்சு ஜெபம் பண்ணோம். அதுல இந்த குறிப்பு அவர் இந்த குறிப்பை ஸ்பெசிஃபை பண்ணி அவர் ஜெபம் பண்றாரு. அடுத்தது நான் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்றேன்? ஆண்டவரே, கூடாரத்துக்குள்ள 12 மணி நேரம் ஜெபம் ஐயா, ஜனங்க உட்கார்ந்து இருப்பாங்க ஐயா. ஆண்டவரே, அதிக வெயில் இருக்கக்கூடாது, கூடாரத்துக்குள்ள வெக்கையா இருக்கும், ரொம்ப நேரம் ஜனங்கள் சோர்ந்து போவாங்க ஐயா. அதனால வெயில் அதிகமாக அடிக்க கூடாது, அதே சமயத்தில் அந்த நேரத்தில் மழையும் பெய்யக்கூடாது. ஆண்டவரே, ஒரு மேக அந்தாரமா இருக்கணும், ஒரு குளிர்ச்சியான ஒரு மென்மையான ஒரு சூழ்நிலை, கால சூழ்நிலையை கர்த்தர் கட்டளையிடணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என்ன நடந்தது தெரியுமா? இரண்டையும் கர்த்தர் நிறைவேற்றினார். ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூடாரம் நிரம்பிருச்சுங்க. நிரம்பி ரோட்ல நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல ஆயிரக்கணக்கான ஜனங்க, 12,000 ஜனங்க பேருக்கு மேல கூடாரத்துக்குள்ள வந்துட்டாங்க. இப்ப நடக்கிற பாதையெல்லாம் நிரம்பி போச்சு. அங்க ரோட்ல நிக்கிறாங்க, சாலையில நிக்கிறாங்க. நான் சாலையில நிக்கிற ஜனங்கள் நிக்கிறதுக்கு இடம் இல்லை. அவங்க அந்த பாலத்து மேல நிக்கிறாங்க. போலீஸ் வந்து நிக்குது, திகச்சு போய் நிக்குது. எதுக்கையா வந்து இருக்கிறாங்க? ஜபம் பண்ண வந்திருக்கிறாங்க. எங்கிருந்து வந்தாங்க? இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் பேட்டி கொடுக்கிறாருங்க. ஒரு தொலைக்காட்சி இருக்கு, அவர் பேட்டி கொடுக்கிறாரு. இவ்வளவு பெரிய கூட்டத்தை நான் பார்த்ததில்லை, எந்த ஒரு ஆதாயத்துக்கும் இந்த கூட்டம் சேரல, எந்த ஒரு பணத்துக்கோ பொருளுக்கோ இந்த கூட்டம் சேரலைங்க. இந்த கூட்டம் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவதற்காக கூடின கூட்டம். அது மாத்திரம் அல்ல, இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஜனங்க ஒரு அசம்பாவிதம் கூட இல்லாம அவர்கள் ஒழுங்கு கிரமமாய் வந்து ஒழுங்கு கிரமமாய் போனது. என் சர்வீஸிலே நான் இதுதான் முதன்முறை பார்த்ததுன்னு சொல்லி அவர் சொல்லி சாட்சி சொன்னார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வயது முதிர்ந்த ஊழிய சிதம்பரத்தில் உண்டு. பாஸ்டர் தாமஸ் என்பது அவருடைய பெயர். இயேசுவை மூத்த போதகரவர். முன்னோடி ஊழியத்தை அந்த சிதம்பரம் தாலுகா மாவட்டம், கடலூர் மாவட்டத்தில் செய்த தேவ மனிதர். அவர் சொன்னார், ஒரு காலத்தில் இந்த ஜனங்கள் எல்லாம் வேறு விதமான நம்பிக்கையில், வேறு விதமான நம்பிக்கைக்கு நேராக கூட்டம் கூட்டமாக போய் கொண்டிருந்த காலம். ஒரு நாள் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணேன், மனம் வெதும்பி நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என் காலம் முடிகிறதுக்கு முன்பதாக இந்த மாதிரியான கூட்டம் வேதத்தை சுமந்து கொண்டு, பைபிளை சுமந்து கொண்டு ஜெபத்துக்கு கூட நான் ஆண்டவரே என் கண்கள் பார்க்கணும். ஆண்டவரே, நான் அதை பார்க்கணும். அந்த விதமான ஒரு எழுப்புதலை நான் பார்க்காம உம்முடைய ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிக்க கூடாதுன்னு சொன்னேன். அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரித்து அவர் கண்கள் காண அப்படியே இறங்கி வருகிற ஜனங்கள் எல்லாம் வேதத்தை சுமந்து கொண்டு கூட்டம் கூட்டமாக வருகிறதை அந்த தேவ மனிதன் காண கிருபை செய்தார். அல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமான ஆள் இல்லைங்க, சாதாரணமான ஆள் இல்லை. நீங்க சாதாரணமானவர்களாக உங்களை சுற்றி உள்ள உலகம் பார்க்கலாம், ஆனால் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் அசாதாரணமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா.
சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம அழுது கொண்டிருக்கிறோம். என் பிள்ளை படிக்கலை, என் பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சு, என் பிள்ளைக்கு தலைவலி, ஆண்டவரே எனக்கு இந்த தலைவலி, ஐயா எனக்கு இந்த பலவீனம். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோங்க. பெரிய பெரிய காரியத்தை எதிர்பாருங்க. இந்த அற்பமான காரியங்கள் முதலா எல்லாவற்றையும் விட்டு அவர் பெரியவராய் இருக்கிறார். பெரிய காரியங்களை நோக்கி எதிர்பாருங்க. உங்களுடைய ஜெபங்க அசாதாரண விதமாக மாறுவதாக. ஆமென் சொல்லு. ஹalleluya, ஹalleluya. ஒரு பேட்டியை பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் இந்த நம்முடைய தேசத்தை குறித்த காரியங்கள் நிறைய நாங்கள் ஆர்டிக்கிள், பேட்டிகள், டிபேட்டு, இப்படி பல காரியங்களை நாங்கள் கவனிப்போம். அதில் ஒரு முறை ஒரு யானை பாகனுடைய பேட்டி. அவன் அந்த யானையோடு கூட பேட்டி கொடுக்குறான். ஒரு குழந்தைய போல் அந்த யானை கத்துறதும், இந்த மனுஷன் பேசுறதும், அதுக்கு அது பதில் கொடுக்கறதும். அந்த பேட்டியை பார்த்துட்டு இருந்தேன். சாப்பிட போனீங்கன்னா என்ன பண்றது கேட்குறான். அந்த நிருபர் கேட்குறாரு. அதுக்கு அந்த பாகன் சொல்ற பதிலை பாருங்க. இந்த சின்ன குச்சி இருக்குது பாருங்க, அவன் கையில் ஒரு சின்ன குச்சி வச்சிருப்பாங்க. இந்த குச்சை நான் அதனுடைய காலில் வச்சிருவேன். அது இங்கே நவராதுங்க, குச்சும் கீழே விடாது. நான் காலில் வச்சிருவேன். வச்சுட்டு அது இங்கே அங்கே போகாது. நான் போய் சாப்பிட்டு வர வரையும் அந்த கோல் நகராது. யானை மட்டும்தான் ஆடிட்டு இருக்கும். அந்த கோல் அப்படியே அந்த பாதத்து மேலே இருக்கும். அந்த காலுக்கு இடையில அது மேலே இருக்கும். அது கீழே விழாது. அதை மீறி அது ஒன்றும் செய்யாதுன்னு சொல்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யானைய அதனுடைய பலம் எப்பேற்பட்ட ஒரு பலம். அதை சங்கிலியினால கட்டி வைக்கிறாங்க. அதை எதையோ செஞ்சு சின்ன சின்ன காரியங்களை கொண்டு அதனுடைய செயலை, அதனுடைய பலத்தை கட்டுப்படுத்துகின்ற இந்த உலகத்தை பார்க்கிறோம். இதையெல்லாம் சுற்றி பார்க்கும்போது இன்னைக்கு பிசாசு கூடங்க, இந்த உலகத்தின் அதிபதி, சின்ன சின்ன ஒரு காரியத்தை வைத்து கொண்டு நம்முடைய செயல்பாடுகளை முடக்கி இன்னைக்கு நம்ம கூட எளியவர்களா, சாதாரணமானவர்களா, நாம் நம்மையே குறித்து உணரத்தக்கதாக நம்முடைய பார்வையிலேயே நாம் நம்மை குறித்து குறைத்து மதிப்பிடுவதற்கு ஏதுவாக சத்துரு இன்னைக்கு மாற்றி வச்சுட்டாங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை குறித்தும் உங்கள் குடும்பத்தை குறித்தும் கர்த்தர் பேச விரும்புகிறார். உங்களுக்குள்ளே ஒரு அசாதாரணமானவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. ஹalleluya. ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தார். என்ன நடக்கும்? தேவ ஜனங்களோடு கூட ஆண்டவர் இருக்கிறதையும், தேவ ஜனங்கள் அதன் மூலமாய் பெற்ற நன்மைகளையும் நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம வாசிக்கலாம். என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? யார் சொன்ன வார்த்தை? பிலேயாம் என்கின்ற தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை. ஜனங்கள், தேவ ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு ஆண்டவர் வெளியேற்றி கொண்டு வந்து ஆண்டவர் கானானை நோக்கி பயணிக்க செய்கிறார். கானானை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் மோவாபை அவர்கள் ஊடுருவதற்கு ஏதுவாக, மோவாபின் வழியாய் போவதற்கு பாலாக் என்கின்ற ராஜா கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. ஆனால் பாலாக் அதற்கு கொடுக்காம அவன் என்ன செய்கிறான் பாருங்க, நூதனமான ஒரு காரியத்தை செய்கிறான்.
செய்கிறான்? பிலேயாம் என்கின்ற ஒரு தீர்க்கதரிசியை அழைத்து அனுப்புகிறான். அழைத்து அவன் சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ சபிக்கிறவன், சபிக்கப்பட்டவன் என்று நான் அறிவேன். நீ இந்த ஜனங்களை சபியும். இந்த ஜனங்களை சபித்தா ஒருவேளை நான் யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள முடியும், அவர்களை இந்த தேசத்தில் இருந்து விலக்கிவிட முடியும்னு சொல்லி அங்கே அவன் பிலேயாமோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். இது நமக்கு தெரியும், இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட சில காரியங்களை, முக்கியமான காரியங்களை பேச விரும்புகிறார். இப்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்கின்ற ஒரு பெரிய ஒரு அபிஷேகத்தோடு கூட பிலேயாம் எழும்பி வருகிறார். ஆண்டவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், அந்த கூட்டம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், அந்த ஜனத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன் பிலேயா, ஆகையினால நீ போக வேணான்னு சொல்றாரு. ஆனா எல்லாவற்றையும் மீறி பிலேயாம் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றதை தான் நீ சொல்லணும். சொன்னதுக்கு பிற்பாடு இந்த பிலேயா ஆண்டவரை சந்தித்து விட்டு முதல் முறையாக இந்த ஜனங்களை சந்திப்பதற்கு எழும்பி வருகிறார். கர்த்தர் வாக்கை கொடுக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஜனம் இது. இந்த ஜனத்தை நான் எப்படி சபிக்க முடியும் என்று சொல்லி சபிக்க வந்தவர் அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருந்தா சாபம் முறிந்து போகும். ஆமென், அல்லேலூயா. சாபம் செயலிழந்து போகும். அநேக நேரம் நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ சாபம், சாபம், இந்த சாபம் என் வாழ்க்கையை அழித்து போடுகிறதுன்னு சொல்லி அநேக நேரம் நம்ம கவலை கொள்ளுகிறோம், போராடுகிறோம். ஆமா, சாபம் உண்டா? இன்னைக்கு சாபம் உண்டு, சாபம் உண்டு, வன்கண்கள் உண்டு, பொறாமைகள் உண்டு, எரிச்சல்கள் உண்டு. மனுஷனுடைய வன்கண்கள், பொறாமைகள், எரிச்சல்கள் அநேகருடைய வாழ்க்கையை நாசமாக்கிடும். எல்லாம் உண்டு. ஆனா யாருக்கு உண்டு? கர்த்தர் அல்லாத ஜனங்களுக்கு உண்டு. ஆனால் கர்த்தருடைய ஜனத்துக்கு, தேவ ஜனத்துக்கு ஆண்டவர் அவர்களுடைய சாபத்தை முறிய பண்ணி ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நமக்காக அவர் சாபமானா, அவர் நிமித்தம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் முறிக்கப்படுகிறது. நம்ம சொல்லலாம், என் மாமியார் எப்போ பார்த்தாலும் சாபம் விடுறாங்க, என் உறவுக்காரங்க எப்போ பார்த்தாலும் என்னை சபிக்கிறாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரங்கம்மா என்னை சபிக்கிறாங்க. அந்த சாபம் ஏதாவது செஞ்சிருமா? ஒரு நாள் அது செயல்படாது, ஒரு நாள் அது செயல்படாது. நல்ல கவனிங்க, நீதிமான் வீட்டில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்குங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 3:33 துன்மார்க்கரின் வீட்டில் சாபம் இருக்கா? துன்மார்க்கனுடைய வீட்டில் என்ன சாபம் இருக்கு? கர்த்தருடைய சாபம் இருக்கிறதா? ஆமாங்க, துன்மார்க்கனுடைய வீட்டில் தான் சாபம் இருக்கும். நீ ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். நாங்கள் நெய்வேலியை மையமாய் வைத்து தான் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். நெய்வேலியில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த வீட்டுக்காரு புதுசா திருமணமானவர், ஒரு கூட்டு குடும்பம். அவருக்கு 2 பிள்ளைங்க பிறந்தது. மூத்தது பொம்பளை பிள்ளை 3 வயசு, அடுத்தது பையன் 1.5 வயசு. ஆனால் கூட்டு குடும்பம், வாழ வந்த பிள்ளைய விடுறதே கிடையாது. டெய்லி தகராறு தான். அந்த மருமகளை எப்போ பார்த்தாலும் கொடுமை தான். ஆனால் அந்த பிள்ளை திடீர்னு அழுகும். அந்த சத்தம் எங்கள் காதில் கேட்கும். பக்கத்தில் தான் வீடு இருந்தது. அப்போ அந்த பிள்ளை அழுகும். ரோட்டில் போகிறவங்க, எழுத்த வீட்டுக்காரங்க, அந்த தெருக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க, ஏமா அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்துறீங்கன்னாங்க. உன் வீட்டை பாருன்ட்டு அந்த அம்மா சொல்லும். ஒரு நாள் 10 நாட்களாக தொடர்ந்து பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை. சுற்றி உள்ள வீட்டில் குடியிருக்க முடியல. அப்படிப்பட்ட போராட்டம், அப்படிப்பட்ட பிரச்சனை.
அந்த பிள்ளை தனியா வந்து அந்த பிள்ளைகளை கட்டுப்பிடிச்சு அழுகிறத எல்லா பெண்மணிகளும் பார்ப்பாங்க. அவ்வளவு கொடூரமான காரியம். அந்த மாமியார் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த மாமியாருடைய மகள், இந்த 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 அந்த அந்த இந்த பெண்மணியுடைய மாப்பிள்ளையுடைய தங்கை, அதுவும் 2 பேரும் 2 பெண்மணிகளும் சேர்ந்தா போதும் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த பெண்ணை அள வைத்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை. நாள் ஒன்று வந்ததுங்க. 10 நாட்களா பிரச்சனை. போற வரவெல்லாம் சொல்லி பார்க்கிறான், ஒண்ணுமே நடக்கல. திடீரென்று அந்த பிள்ளை என்ன செஞ்சது தெரியுமா? இனி வாழ முடியாதுன்னு சொல்லி தூக்குல தொங்கிருச்சு. தொங்கின உடனே இந்த புருஷன் டக்குனதை பார்த்துட்டு உடனே கதவை உடைச்சு உள்ள போய் பிள்ளைய அந்த பெண்ணை இறக்கிட்டான். இறக்கி கொண்டு வந்து கீழே போடுறான். கழுத்து எலும்பு உடைஞ்சு ரத்தம் வருது மூக்குல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உயிர் போகக்கூடிய தருவாயில் இந்த ஒரு பக்கம் தலை இருக்குங்க, ஒரு பக்கம் தலை இருக்கு. தலை அப்படியே ஒரு பக்கம் இருக்கு, உயிர் இன்னும் இருக்கு, உணர்வு இன்னும் இருக்கு. இந்த 2 பிள்ளைகளும் அந்த அம்மா மேல உளுந்து அழுகுது. அம்மா அம்மா என்னம்மா ஆச்சு, ஏம்மா இருக்கிற, அம்மா என்னை விட்டு போயிடாதம்மான்னு அந்த மூத்த பிள்ளை அழுகுது. அந்த பிள்ளை அழுகுது, சின்ன குழந்தை, அதுக்கு என்னன்னு தெரியல, ஓன்னு அழுது. இப்ப அந்த 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 அம்மா கண்ணுல இருந்து தண்ணி வருது பாருங்க. அந்த தெருவே கூடி நிக்குதுங்க. கொஞ்ச நேரத்தில் உயிர் போயிடுச்சு. எல்லாரும் துக்கத்தோடு கூட அழுது கொண்டு எல்லாரும் போயிட்டாங்க. 2 வருஷம் கழிஞ்சது. 2 வருஷம் கழிஞ்சது. என்ன நடந்தது தெரியுமா? திடீரென்று அந்த பெண்மணி இருக்கிறாங்க பாருங்க, அந்த வீட்டில் மாப்பிள்ளையுடைய தங்கை, அவளுடைய புருஷன் வெளிநாட்டில் இருந்து வந்தாரு. 2 பேருக்குள்ள பிரச்சனை, சந்தேகம். உன் வாழ்க்கையில் சந்தேகம் இருக்கு, நீ யாரோடைய தொடர்பில் இருக்கிறன்னு 2 பேருக்கும் பிரச்சனை. திடீர்னு அவன் அடிச்சான் பாருங்க. ஒரு நாள் காலையில் செத்து போச்சு அந்த பிள்ளை. அதை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு 2 பிள்ளைங்க, அதுல 3 வயசு 2.5 வயசு பையன். அதை பார்த்துட்டான், சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அவனையும் கழுத்தை பிடிச்சி நெருத்து கொலை. இப்ப அந்த பெண்ணும் அந்த வீட்டு பெண்ணு இறந்து போச்சு. அந்த மாமியாருடைய மகள் அவள் இறந்து போனா. அந்த பிள்ளை பேர பிள்ளை அதுவும் இறந்து போய் வருது. 2 பேர் பாடியும் அதே தெருவில் அதே வீட்டுக்கு வருதுங்க. தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? சாபம். அன்னைக்கு அந்த பிள்ளைய, வாழ வந்த பிள்ளைய வாழ விடாம அவன் பிள்ளைய கொலை செஞ்சாங்க இல்லையா? அந்த பிள்ளை தற்கொலைக்கு காரணமா இருந்தாங்க இல்லையா? அந்த சாபம் தான் இன்னைக்கு 2 உயிர் போவதற்கு காரணமாயிட்டுன்னு சொன்னாங்க. இது உண்மை. இன்றைக்கும் தேசத்தில் இப்படிப்பட்ட சாபங்கள் கிரியை செய்கிறது. எத்தனையோ விதத்துல சாபங்கள், மனுஷனுடைய எரிச்சலோ, மனுஷனுடைய பொறாமையோ இன்னைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவ ஜனங்களுக்கோ கர்த்தர் கூட இருப்பதினாலே, ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பதினாலே அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? எத்தனை பேர் சபித்தாலும் சரி, எத்தனை பேர் அந்த ஆத்துமாவுக்கு தேவ ஜனத்துக்கு எதிராக எழும்பினாலும் சரி, ஆண்டவர் அந்த சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா! தேவ வல்லமைக்கு எதிராக எந்த சாபமும் செயல்பட முடியாது என்பதை மறந்து போகாது. ஐயோ, இவன் சபிச்சிட்டான், இதனாலதான் என் பிள்ளை வாழல, இதனாலதான் என் பிள்ளை நல்லா இல்ல, ஐயோ என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமா, இவங்க சபிச்சாங்க, இவங்க பொறாமையில பேசினாங்க, இவங்க பார்த்தாங்க, இவங்களுடைய கண்ணு தான் இதுக்கு காரணம். எந்த கண்ணும் காரணம் கிடையாது. கர்த்தர் கூட இருப்பார் என்றா, நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பார் என்றா, கர்த்தருக்கும் உனக்கும் இடையே உள்ள உறவு அது சுமூகமா இருக்கும் என்றா, நீ தேவனோடு கூட இருந்தா தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றா, ஆண்டவர் உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதத்தை கர்த்தர் வாய்க்காதே போக பண்ணுவார். அநேக நேரம்
கலங்குறோம். சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் கலங்குறோம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் ஒரு நாளும் தங்காது. இரண்டாவது ஒரு மனிதனோடு கூட கர்த்தர் இருப்பார் என்றால் என்ன நடக்கும் என்பதற்கு ஆண்டவர் இரண்டாவது ஒரு காரியத்தை வைக்கிறார். என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. போதும். தேவ ஜனங்கள் எதிராக ஒரு மந்திரவாதம் செயல்படணும்னு நீ நம்பினா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். நீ ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் அவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர். உன் கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அவரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. எந்த துரைத்தனங்களோ எந்த அதிகாரங்களோ அவர் உன்னோடு கூட இருக்கும் வரைக்கும் உன்னை மேற்கொள்ளவே முடியாது என்பதை மறந்து போகாது. இவன் மந்திரவாதம் பண்ணிட்டான், இவன் பில்லி சூனியம் வச்சிட்டான், இது பண்ணிட்டான், அதை பண்ணிட்டான். நல்ல கவனி, நீ யாக்கோபா இருப்பாயானா, நீ இஸ்ரவேலா இருப்பாயானா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. கேரளாவுக்கு அருகில் இருக்கிறீங்க, நாகர்கோயில், எதை எடுத்தாலும் மந்திரவாதம், எதை எடுத்தாலும் மந்திரவாதம். ஒரு பாஸ்டருக்கு ஒரு அம்மா கால் பண்ணுச்சு, ஐயா எலுமிச்சம்பழம் இருக்கு, வாசல்ல எலுமிச்சம்பழம் இருக்கு. பாஸ்டர் சொன்னாரு, அம்மா எலுமிச்சம்பழம் இப்போ 15 ரூபா விற்கிதுமா, தயவு செய்து அதை எடுத்து ஜூஸ் போட்டு குடிமா. இதுதாங்க தேவ பிள்ளைகள் எழும்பி நிற்கக்கூடிய அதிகாரம். எந்த மந்திரவாதங்களோ எந்த பில்லி சூனியங்களோ அது செயல்பட முடியாது. அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை சொல்றேன், கவனமாய் கேளுங்க. உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் பண்ண முடியும், பில்லி சூனியம் பண்ண முடியும், உங்களுக்கு எதிராய் வைக்க முடியும், உங்களை சுற்றி ஆட்கள் எழும்பலாம், உங்களுக்கு எதிராக இந்த மந்திரவாதங்கள், இந்த பில்லி சூழிங்கள், மாந்திரிக கிரியைகளை செய்யலாம், ஏவல்களை வைக்கலாம். என்ன நடக்கும் தெரியுமா? கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரனா, நீங்கள் கர்த்தரோடு கூட இருப்பீர்கள் என்றா, கர்த்தருக்கு உங்களுக்கும் இடையே உறவு சுமூகமா இருக்கும் என்றா, என்ன நடக்கும் தெரியுமா? எவன் உங்களுக்கு எதிராய் வைத்தானோ அவனை அது தாக்க, அவன் அழிந்து போவா, அவன் கிரியைகள் முறியடிக்கப்படும். எத்தனை சம்பவத்தை சொல்லலாம் தெரியுமா? நான் இருக்கிறது NLC வீடு, அதில் ஒரு ஜன்னல் வைக்கணும். ஒரு இடத்துல ஜன்னலில் உடைக்கிறதுக்காக கொத்தனார் வர்றாரு, உடைக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, சில ஆல்ட்ரேஷன் வேலை செய்கிறாங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது முதல் நாள் சித்தாளுக்கு அடிபடுது, மண்டை உடையுது, ரத்தம் கூட கூடன்னு வருது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொத்தனாருக்கு காலில் அடிபட்டு ரத்தம் கூட கூடன்னு ஊற்றுது. 2 பேரும் சொல்லிட்டானுவன், இங்கே என்னமோ இருக்கு ஐயா, ஏதோ இருக்கு, என்னமோ இருக்கு, நான் இங்கே வேலை செய்கிறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தோடு கொண்டு வந்து நிற்கிறான். எடே, இது கர்த்தர் எனக்கு கொடுத்த வீடு, உன் எலுமிச்சம்பழம்லாம் உன்னோட வச்சுக்க, நான் ஜோம் பண்ணிட்டு போகிறேன், எதுனாலும் வெளிப்படும். ஜோம் பண்ணிட்டு போயிட்டு இவன் வேலையை நிறுத்திருக்கிறான், திரும்பி வரும்போது நிறுத்திருக்கிறான். ஐயா, உங்க ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். என்ன? அதெல்லாம் அந்த காலத்தில் கட்டின வீடுங்க, ஹாலோ பிளாக்கில் கட்டின வீடுங்க. அதில் அந்த ஒரு ஹாலோ பிளாக்கை உடைச்சி உள்ளுக்குள்ளே இவ்வளோ பெரிய தகடை உள்ளே வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க செத்து போனார், அந்த அம்மா பைத்தியமாயிட்டாங்க.
அதுக்கு முன்னாடி இருக்கிற குடும்பம் பிரிஞ்சு போச்சு. இப்போ மூணாவது நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த வீடுன்னு, கர்த்தர் கொடுத்த வீடுன்னு நான் அது உள்ள வந்திருக்கிறேன். இப்போ இந்த தகடை பார்க்குறேன். எல்லாரும் சொல்கிறாங்க வேற வீட்டுக்கு போயிருங்க, இந்த வீடு ஹேடே என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லலாமா? என்னை ஆசீர்வதிக்கிறவர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு எதிராக எழும்புகிறவன் யார்? ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைக்க வேண்டும். கர்த்தர் அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். சத்துருவுக்கு சவாலா எழும்பு. நான் போய் அந்த தகடை எடுக்கிறதுக்காக இப்படி வைக்கிறேன் கையை. ஐயோ தொடாதீங்க தொடாதீங்கன்றாங்க. எடே அதை நீ வேற இடத்துல சொல்லு, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்படி எடுத்தேன் பாருங்க. எடுத்த உடனே தேள் கொட்டுறது போல இப்படியே என்னமோ ஏறும் பாருங்க, விஷம் ஏறும் பாருங்க, இப்படியே ஏறுது. இப்படி பிடிச்சிக்கிட்டு சொன்னேன், நீ என்ன ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெயம் எடுக்கிறேன். உன் கிரியைகள் செயலிழந்து போவதாக, அழிக்கப்படுவதாக. ஏறின வேகத்தில் சரண் இறங்குதுங்க. உங்களுக்கான உரிமையை, உங்களுக்கான அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவ ஜனனி, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஜனனி, கர்த்தர் உனக்கு பக்கபலமா மகா பெரிய பலனாயிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. மூன்றாவது 24ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 9ஆம் வசனம், அந்த வசனத்தில் பிற்பகுதியை பாருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றார். ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்றார். நீங்கள் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவில இருப்பீர்கள் என்றார். நீங்கள் தேவ ஜனமாய் இருப்பீர்கள் என்றார். உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு எதிராக உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். தேவனுடைய யுத்தம் தொடங்கும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். என்னங்க பீலையாம் சபிக்கிறது, எழும்பி வர்றது இஸ்ரவேல் ஜனத்துக்கு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. கண்ணுக்கு மறைவாக நடக்குது. தேவ ஜனங்களுக்கு அது தெரியாது. பாலாக்கு இப்படி ஆவிக்குரிய ரீதியா எழும்பி வர்றது, பாலாக் செய்கின்ற இந்த சதி சற்பனைகள், பிழையாம் எழும்பி வருகிறதெல்லாம் தேவ ஜனங்களுக்கு தெரியாது. மறைவாய் நடக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களை சுற்றிலும் எத்தனையோ மறைவான சம்பவங்கள் நடக்கலாம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் போது உங்களுக்கு தெரியாதவைகள் தான். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் வெளியரங்கமா நிர்வாணமாய் இருக்கிறது. உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய எந்த கிரியைகளையும் யுத்தம் பண்ண முறியடிக்க அவர் உங்களுக்காக வழக்காடுவார். நம்ம என்னமோ நினைக்கிறோம் கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏதோ சாதாரணமான ஜீவியம். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் பாடு, எப்போ பார்த்தாலும் கண்ணீர். இல்லைங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோன்னு சொல்றாரு. நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக யாவற்றையும் செய்கிறவரா கர்த்தர் உங்களுக்கு கேடகமோ மகா பெரிய பலனுமாயிருக்கிறார் என்பதை மறந்து போகாதே. ஆண்டவர் பலத்த கிரிகளை செய்கிறவருங்க. அவர் நம்மோடு கூட இருக்கணும், நாம் அவரோடு கூட இருக்கணும். இந்த உறவு நல் உறவா இருக்கணும்னா 3 காரியங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். 3 காரியங்கள் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதல் காரியத்தை பாருங்க, எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில்
இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் உலகத்தாரோடு கூட இணைந்து தாங்க நம்ம வாழ்றோம். இந்த உலகத்துல தான் நம்முடைய வாழ்க்கை. உலகத்தில் எவ்வளவோ கலாச்சாரங்கள் இருக்கு, எவ்வளவோ வழிபாடுகள் இருக்கு, எத்தனை விதமான பழக்க வழக்கங்கள் இருக்கலாம். இந்த உலகம் பாவத்தினால் நிரம்பி கிடக்குது. எல்லா பகுதியிலேயும் சத்துருவின் போராட்டமோ பாவமோ இந்த உலகத்தை நிரப்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை ஒளியாக வைத்து சாட்சியாக வைத்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த உலகத்தில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட கர்த்தருக்கு ஏற்ற ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. மல்கியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் சிநேகிக்கின்ற பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். அந்த பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்றால், தேவன் நேசிக்கிற அந்த பரிசுத்தத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே பரிசுத்தராகிய கர்த்தர் நம்மோடு கூட எப்போதும் இருந்து நம்மை காக்கிறவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த பரிசுத்த ஜனம்னு சொல்லி நம்மை பிரித்தெடுக்கிறார். உலகத்தில் இருந்து தனக்காக ஆண்டவருக்கு சொந்தமாக கர்த்தருக்கு சொந்தமாக நம்மை உலகத்தில் இருந்து பிரித்தெடுக்கிற ஆண்டவரை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்குள்ள இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இருக்கிறதா? பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம் இருக்கிறதா? எஸ்தர் ராஜாத்தியின் நாட்களிலே ஆகாஸ்வேரு 127 நாடுகளை ஆண்டு கொண்டிருந்தா. ஆமான் சொல்றாங்க தேவ ஜனங்களை குறித்து. ஆமான் ஆகாஸ்வேரிடத்தை சொல்லும் போது இந்த நாடுகளுக்குள்ளே நூதனமான வழக்கங்களை உடைய ஒரு ஜனம் இருக்கு. இந்த ஜனம் எல்லா ஜனத்தோடு ஒத்து போகாது. இது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இது ஒரு நூதனமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி தேவ ஜனங்களை குறித்து சொல்லுகிற ஆமானை பார்க்கிறோம். இன்னைக்கு உலகம் எங்கோ பல நம்பிக்கைகள் இருக்கு, பல வழிமுறைகள் இருக்கு, பல வழிபாடுகள் இருக்கு. இவைகள் எல்லாவற்றையும் விட்டு இன்றைக்கு ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்க கர்த்தர் இந்த நாளிலே நம்மை குறித்து விரும்புகிறார். 2 நாளாகமோ 17ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகமோ 17ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அந்த வசனத்தை கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டார். நல்ல கவனிங்க. இந்த வசனம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த யோசபாத்தை குறித்து சொல்லுகிறது. ஆண்டவர் யோசபாத்தோடு கூட இருந்தார். ஏன் இருந்தார் தெரியுமா? உலக வழக்கத்தின்படி அவன் வாழல, இஸ்ரவேல் நடக்கையின்படி அவன் செயல்படல, மாறாக கர்த்தருடைய கற்பனையின்படி இந்த வசனத்தின்படி அவனுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த வசனத்தை நேசித்து இந்த கற்பனைகளை கை கொண்டு அவன் வாழ்ந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, தேவனை முதன்மையாய் வைத்து ஊழியம் செய்யக்கூடிய எல்லா ஊழியர்களும் சொல்லக்கூடிய ஒரே காரியம் என்ன தெரியுமா? வசனத்தின்படி நடங்க. வசனம் 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 இது ஆவியாயும் இருக்கிறது, இது ஜீவனுமாயும் இருக்கிறது. இந்த வசனத்தை நேசிக்க இந்த வசனம் உங்களோடு கூட பேசுங்க. இந்த வசனத்தோடு கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்க குணாதிசயம் மாறுங்க. பெரோயா பட்டணத்தா மனோவாஞ்சையா இந்த வசனம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி ஆராய ஆரம்பித்தார்கள். அவர்கள் அதிக குணசாலிகளாய் மாறினார்களா? தேவனை போல இந்த வசனம் நம்மை மாற்றுங்க. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையை
வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆண்டவரை போல உருமாற்றிவிடும். கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க வைக்க இந்த வசனத்தின் மேன்மையை நம்ம உணர்வோம் என்றா எந்த நேரமா இருந்தாலும் இந்த வசனத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுத்து இதை முதன்மைப்படுத்தி ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லும் போது கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் நம்மை கொண்டு செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நிறைய உதாரணம் சொல்லலாம், டைம் முடியுது. ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வீட்டில் வந்துட்டா தான் தெரியும் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். என் மனைவியினுடைய சொந்தங்கள் எல்லாம் நாகர்கோவில் தாங்க. அவங்க என் மச்சனை என் மைத்துனருடைய வீடு பால்காய்ப்புக்கு வந்திருந்தேன். அவங்க மனைவி ரொம்ப பக்தி உள்ள ஆளு அப்படின்னு நினைப்பு. எதுக்கு எடுத்தாலும் ஜெபம், உக்காந்தா ஜெபம், எழுந்தா ஜெபம். கத்திரிக்காய், ஆண்டவரே ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் இன்னைக்கு நான் எதிர்பார்த்திருந்தேன், இந்த கத்திரிக்காய் இந்த நாளிலே கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். என்னடா இது, நம்ம கூட ஒரு ஜெப வீரன்னு சொல்றோம், இப்படியெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணலையே. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப வீடு பால்காய்ப்பு எல்லாம் நிற்கிறாங்க, ஊழியக்காரங்களாம் நிற்கிறாங்க. என்கிட்ட வந்து அண்ணே வீட்டுக்குள்ள முதல்ல என்னென்ன எடுத்துட்டு போகணும், உப்பு, புளி, அப்புறம் என்ன மஞ்சளா என்னென்ன ஏதோ ஒன்று எடுத்துட்டு போகணுமே அப்படின்னு சொல்லி தட்டை கொண்டு வந்து நிற்கிறாங்க. இது என்ன அநியாயம் பார்த்தீங்களா? செபிக்கிற ஆளுக்கு உலக வழிபாடுகள் என்ன? இன்னைக்கு நிறைய நேரம் சம்பிரதாயங்கள், சடங்குகள், இதை பின்பற்றி இப்படி செஞ்சாதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. நம்முடைய நம்பிக்கைகள் சடங்கின் மேலும் சடங்காச்சாரத்தின் மீதும் போறதுனால தாங்க இன்னைக்கு நம்ம அநேக உபத்திரவங்களுக்கு ஆளாகிறோம். தேவனுக்கு துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் அநேகமாய் நடக்குது. ஏன் இந்த ஹோம் சர்ச்சில் ஒரே நாளில் 5 கல்யாணம் நடக்குது? கொஞ்சம் அப்படியே பிரட்டி பாருங்க, கொஞ்சம் அப்படியே பிரட்டி பாருங்க. ஏன் நடக்குது? முகூர்த்த நாள், நல்ல முகூர்த்த நாள். யாருக்குங்க முகூர்த்த நாள்? தேவன் உண்டு பண்ணின அத்தனை மணி நேரமும் ஆசீர்வாதமான நேரங்கள். கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அது செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம், சனிக்கிழமையா இருக்கலாம், எந்த நேரமோ எந்த நாளோ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை மறந்து போகாது. நாளோ நேரமோ சடங்குகளோ சடங்காச்சாரமோ உன்னை ஆசீர்வதிக்காது. உன்னை ஆசீர்வதிப்பதற்கென்று இயேசு சிலுவையில் உனக்காக செலுத்தின அந்த விலைக்கரையோ, அவர் சிந்தின அந்த ரத்தம், அதுதான் உன்னை ஆசீர்வதிக்கும். அநேக நேரம் மறந்துடும். பிள்ளை வயசுக்கு வந்துட்டா போதும், உடனே ஆண்டவரே இதற்காக நான் உம்மை துதிக்கிறேன், கர்த்தர் பிள்ளையை ஆசீர்வதித்ததற்காக நன்றின்னு சொல்லிட்டு அடுத்த வேலைக்கு போறதை விட்டுட்டு, அம்மா என்னம்மா, அக்கா என்னம்மா செஞ்சீங்க, அக்கா என்னக்கா நடக்கணும், என்ன அவளை மனையில உட்கார வை, மஞ்ச தண்ணியை எடுத்து மேலே ஊத்து. அநியாயங்க இதெல்லாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்றா, ஆசீர்வதிக்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்றா, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது இந்த எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம், எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல நடு மையத்தில் இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்ன இருக்கிறாரு? அவர்களோடு இருக்கிறார். கர்த்தர் எப்பங்க உங்க கூட இருப்பாரு? ஆண்டவர் எப்பங்க உங்க கூட இருப்பாரு? நீங்க பிரியமானவைகளை செய்யும் போது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பீங்க.
இயேசுவை நீங்க முன்மாதிரியாய் வைத்து பாருங்க. ஆண்டவரை முன்னோக்கி பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பாருங்க, அவருக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறபடியினா அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு சொல்றாரு. பிரியமானவர்களை செய்கிறோமா? தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் நடப்பிக்கிறோமா? ஐயா, இந்த வாழ்க்கை ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கைங்க. இந்த வாழ்க்கையில கர்த்தர் நம்மோடு கூட பயணிக்கிறார். அந்த உறவிலே நாம் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் தேவனை எப்போதும் நம்ம சந்தோஷமாய் வைத்துக் கொள்ள வேண்டும். மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ நன்மை செய்யணும். இதை தானே நான் விரும்புறேன். நன்மை இன்னதென்று நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதை அல்லாம வேற எண்ணத்தை நான் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாருங்க. இதுல பிரதானமாய் 2 கற்பனைகள் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்ற அந்த 2 பிரதான கற்பனைகள் இதில் அடங்கி இருக்கிறது. உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்துமாவோட, உன் முழு மனதோட, உன் முழு பலத்தோட கர்த்தரிலே அன்பாயிரு, அன்பு கூறுன்னு சொல்றாரு. இதற்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயோ தேவை உள்ளவர்களிடத்திலேயும் அன்பு கூறுன்னு சொல்றாரு. அநேக நேரம் இந்த கற்பனைகளை கண்ணோக்கி பார்ப்பதை விட்டுவிட்டு, அநேக நேரம் தேவன் எதிர்பார்க்கிற காரியங்களை விட்டுவிட்டு சுய எண்ணத்தில், சுய பலத்தில், சொந்தங்களுடைய ஆலோசனையின்படி நான் நடக்க முற்படும் போது தேவனை துக்கப்படுத்துறோங்க, ஆண்டவரை துக்கப்படுத்துறோம். அம்மா, ஐயா, உங்ககிட்ட நான் கேட்கிற ஒரே காரியம், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் என்றா, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றா, ஆண்டவர் உங்க மேல பிரியமா இருக்கணுங்க, ஆண்டவர் உங்க மேல அன்பு கூறணும், ஆண்டவரை சந்தோஷமாய் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க பார்க்கலாம், மத்தேயுல 3ஆம் அதிகாரத்தில் அவர் அவர் அந்த இதுல ஞானஸ்நானம் பெற்று அவர் ஏறி வரும்போது 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில், ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்ட இந்த வசனத்தில் உத்து கவனிங்க. உங்க பேர் இருக்கான்னு பாருங்க, உங்க பேர் இருக்கிற பாருங்க. இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவன் என்னுடைய நேசகுமாரன், இவளில் நான் பிரியமாக இருக்கிறேன்னு சொல்லு உங்களை குறித்து கர்த்தர் சொல்ல முடியுமா? இன்னைக்கு நான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாருங்க. பென்னிஹின் ஒரு அருமையான தேவ மனுஷன். அவருடைய வாலிப நாட்களில் பல மணி நேரம் தேவ பிரசன்னத்திலே இருப்பாராம். பல மணி நேரம் அந்த தேவ பிரசன்னத்திலே இருப்பாரு. ஒரு நாள் அவர் ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு, காலையில இருந்து அந்த ஜபத்தில் இருக்கிறாரு. இப்ப அவர் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர் என்ன பண்றாரு? முழங்கால் படுகிறார். தேவ பிரசன்னம் மகிமையா இறங்குது. முழங்கால் படுறாரு. அந்த சேர்ல கையை வச்சு அப்படியே ஒரு முழங்கால் போட்டு அப்படியே தேவ சமூகத்தில் அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. திடீர்னு ஒரு சத்தம். அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, பெனி லஞ்ச் ரெடின்றாங்க. அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, பெனி லஞ்ச் ரெடியா இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கூட்ட உடனே அந்த கூட்ட குரலுக்கு வழக்கம் போல எப்போ எழும்புவது போல இவர் எழும்பினாராம் பாருங்க. திடீர்னு ஒரு கரம் அவருடைய கரத்தை பிடித்து, பெனி இன்னும் கொஞ்ச நேரம், பெனி இன்னும் கொஞ்ச நேரம். அந்த கரம் பிடித்த உடனே, ஆண்டவர் பேசின உடனே பெனிகின் அழுதாரா. எவ்வளவு பெரிய தேவன் நீர்,
எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பராக்கிரமம் உள்ளவர். இந்த உலகத்தின் சகலவற்றையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, என்னோடு உள்ள இந்த உறவு நீர் எவ்வளவு நேசித்து வாஞ்சித்து இன்னும் கொஞ்ச நேரம்னு சொல்லி இந்த உறவுல என்னை தங்கி இருக்க வைக்கிறீர் என்றால், I am nothing before you, Lord. அவருக்கு முன்பதாக நான் ஒண்ணுமே இல்லைங்க. ஆனால் அவருடைய அந்த நேசம் அவரோடு கூட தனித்திருக்கும்படி அவர் அநேக நேரம் நம்மை விரும்புகிறார். அவரோடு உள்ள உறவை ஆண்டவர் நம்மை நாடுகிறாருங்க. அநேக நேரம் நம்ம செபிக்காம, அநேக நேரம் வேதத்தை தியானிக்காம, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்காம இருக்கும்போது அவருக்கு துக்கம் வருகிறது. என் பிள்ளை எனக்கு நேரம் கொடுக்கல, உலகமெல்லாம் சுத்தி வருது, ஆனா என்னோடு கூட அது தனித்திருக்கலன்னு சொல்லும் போது அவர் துக்கம் அடைகிறார். ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் அவரோடு கூட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுகிறவர்கள் கர்த்தருக்கு தேவை. மூன்றாவது ஒரு காரியம், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். 24ஆம் அதிகாரம் என்னாகமம் 24ஆம் அதிகாரம் முதல் வசனம் 2வது வசனம். நேரம் இல்லை, முடிந்து விட்டது, ஆகையினால நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன். அதில் 2ஆம் வசனம் பாருங்க. முதல் வசனத்தில் ஒரு பகுதியை பாருங்க. நிமித்தம் பார்க்க போகாமல் அவன் முந்தி செய்து வந்தது போல காரணம் கண்டுபிடிக்க போகாமல் வனாந்திரத்துக்கு நேராக பிழையாம் தன் முகத்தை திருப்பி அவன் பார்க்கிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் கோத்திரங்களின்படியே பாளையம் இறங்கி இருக்கிறதை அவன் பார்க்கிறான். நீங்க எண்ணாகமோ அதுல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 34ஆம் வசனம், இந்த வசனங்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா யார் யார் எப்படி பாளையம் இறங்கணும்னு சொல்லி அங்கே மோசே கட்டளையிட அதன்படியே ஆசரிப்பு கூடாரத்தை மையமாய் வைத்து யார் யார் எந்தெந்த கோத்திரம் எந்தெந்த பகுதியில் பாளையம் இறங்கணும், எந்தெந்த கொடியின் கீழே இருக்கணும்னு சொல்லி அவர்களுக்குள்ளே வகுத்த அந்த ஒழுங்கின்படியே அங்கே அவர்கள் பாளையம் இறங்குகிறார்கள், பிரயாணப்படுகிறதையும் பார்க்கலாம். அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? இதை பார்க்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் பிழையாமை பலமாய் நிரப்புவார் என்றார். அது எதை குறிக்கிறது? ஆவிக்குரிய ஒழுங்கை குறிக்கிறது. ஆவிக்குரிய ஒழுங்கை குறிக்கிறது. இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு என்ன தெரியும், என்ன தேவை தெரியுமா? ஆண்டவர் ஒரு ஆவிக்குரிய ஒழுங்கை கர்த்தர் தம்முடைய ஜனத்தினிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். குடும்ப ஜபம் நம்ம கிட்ட இருக்காங்க, தனி ஜபம் இருக்கா, உபவாசம் இருக்கா, கிரமமான உபவாசம் இருக்கா, கிரமமான வேத தியானம் இருக்கா? ஒழுங்கு வருகிறோம், காணிக்கு கொடுக்கிறோம், தசமபாகம் கொடுக்கிறோம், எல்லாம் சரி. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அந்த ஒழுங்கு, அந்த ஆவிக்குரிய ஒழுங்கு நம்ம கிட்ட இருக்கா? குடும்ப ஜபம் இருக்கா? குடும்பமா நம்ம ஜெபம் பண்றோமா? இங்கே சொந்தம் ஒருத்தவங்க இருக்கிறாங்க கல்லுக்கூட்டத்தில். அந்த ஐயா தச்சரா இருந்தவர், கார்பெண்டராக இருந்தவங்க. அந்த அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு, வறுமை, 7 பிள்ளைங்க. காலையில் அந்த 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 வீட்டில் பாட்டு சத்தம் கேட்கும். பாட்டு சத்தம் கேட்டால் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, மணி 5 ஆயிடுச்சு எழும்புங்க. அந்த வீட்டில் பாட்டு சத்தம் கேட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, தெருவில் உள்ள சொல்லுவாங்க, மணி 5 ஆயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 மணி ஆனால் காலையில் அங்கே குடும்ப ஜபம், பாட்டு சத்தம்.
அந்த அம்மா பேர் சொர்ணம். அந்த அம்மா ஜெபிக்கக்கூடிய ஜெபம் ரொம்ப கட்டாயப்படுத்தி பிள்ளைகளை 7 பிள்ளைங்களையும் வரிசையாக உட்கார வைக்கும். குளிரில் சில நேரம் நடுங்கிட்டு இருக்கும், மழையும் பனியும் இருக்கக்கூடிய குளிர்காலத்தில் அந்த அம்மா நடுங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்திலையும் பிள்ளைகள் எல்லாரையும் வலுக்கட்டாயமாக எழுப்பி உட்கார வச்சு குடும்ப ஜெபத்தில் உட்கார வச்சு கடைசி 1.5 வயசு பிள்ளை அது. அந்த பிள்ளைய கொண்டு வந்து ஆம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைய கொண்டு வந்து 2 பெரிய பிள்ளைங்க நடுவில் சொருவிட்டு எல்லாம் போர்வையை பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அந்த குளிர் நேரத்திலேயும் தூங்கி விழுந்தாலும் நீ அங்கேயே தூங்கு, ஜபத்தில் தூங்குன்னு சொல்லி உட்கார வச்சு குடும்ப ஜபத்தை அதை முறைப்படுத்தி அந்த ஒழுங்குக்குள்ள அந்த பிள்ளைகளை நடத்தினாங்க. என்ன தெரியுமா நடந்தது? 7 பிள்ளைகளையும் கர்த்தர் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 7வது பிள்ளை 1.5 வயசு பிள்ளை, அது இப்படியும் அப்படியும் தூங்கி விழும்பாருங்க. இந்த 2 பெரிய பிள்ளைங்களுக்குள்ள நடுவில் சொருவி அவங்களையும் அந்த பிள்ளையையும் குடும்ப ஜெபத்தில் வலுக்கட்டாயமா உட்கார வச்சாங்க பாருங்க. இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு ஊழியக்காரனா ஒரு பெரிய சபையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளையாய் கர்த்தர் எழுப்பி விட்டார். அல்லேலூயா. ஆவிக்குரிய ஒழுங்கு. அம்மா, மறுபடியும் கர்த்தருடைய ஆவியானவருடைய ஏவுதல் நான் சொல்லுகிறேன். நீங்க ஆராதிக்கிற தேவை ஒருவர் உண்டு. அவர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் உன் பட்சத்தில் இருக்கிறார், உன்னோடு கூட பயணிக்கிறார், உனக்குள் வாசம் பண்ணுகிறவ. நீ சாதாரணமானவள் அல்ல. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறபடியினா நீ அசாதாரணமானவ. நீ உன்னை கொண்டு கர்த்தர் ராஜ்யங்களை நொறுக்க ஆண்டவர் உன்னை எதிர்பார்க்கிறார். யாவரும் எழும்பி நிற்கலாம். Thank you Lord. Thank you Jesus. Thank you. Thank you. Hallelujah. 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 தேவ பிரசன்னம் அப்படியே நிரப்புகிறதை பார்க்கிறேன். Thank you. நன்றின்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை குறித்து இந்த நாளில் பேசினீங்க. கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்றா எங்களுக்குரிய அதிகாரம் என்னன்னு சொல்லி எங்களை குறித்து கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினார். ஐயா, இன்னைக்கு நாங்கள் ஜெபம் பண்றோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தேவனுடைய உன்னத கரம் இடைபடுவதாக. சஞ்சலத்தோடு கூட ஆண்டவரே சாபம் என் வீட்டில் கிரியை செய்யுன்னு சொல்லி சஞ்சலத்தோடு கூட துக்கத்தோடு கூட நீ வந்திருக்கலாம். எந்த சாபத்தையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறவ. காரணம், கர்த்தர் உன்னோடு கூட பயணிக்கிறார் என்பதை மறந்து போகாதே. அதே சமயத்தில் மந்திர வல்லமைகள், பில்லி சூனியங்கள் எதுவும் உனக்கு எதிராக செயல்பட முடியாது. கர்த்தர் வாக்கு பண்ணிருக்கிறார். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை என்பதை ஆண்டவர் தந்த உனக்கு உரிய வாக்குத்தத்தம், உரிமைகள். தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு எதிராக எழும்புகிறவன் யார் என்பதை நீ மறந்து போகாதே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அறியாம உன்னை சுற்றி எத்தனையோ ஏவல்கள் நடக்கலாம், எத்தனையோ மாந்திரிக கிரியைகள் நடக்கலாம், எத்தனையோ விதமான எதிர்ப்புகள் நடக்கலாம். உனக்கு எதிராக எத்தனையோ சதி சற்பனைகள் எழும்பலாம். உன் குடும்பத்திற்கு எதிராக, உன் வேலைக்கு எதிராக, உன் வியாபாரத்துக்கு எதிராக எழும்பலாம். ஆனா எது எழும்பினாலும் கர்த்தர் உனக்காக வழக்காடுவா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. ஆண்டவர் உன்னோடு கூட பயணிக்கிறார் என்பதை மறந்து போகாதே. உன்னை ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் அவர் உனக்காக செயல்படுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஐயா, ஆவிக்குரிய ஒழுங்கை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, என்னோடு கூட பயணிக்கிற நான் மாத்திரம் தனியா இல்லை, என் கூட நீங்க இருக்கிறீங்க. நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, நான் மறந்துட்டேன். ஆண்டவரே, என்னோடு
என்னோடு கூட பயணிக்கிற தேவனை நான் மறந்துட்டேன். நான் என்ன மாத்திரம் பார்த்துட்டேன் ஆண்டவரே. ஐயா, எனக்குள் இருக்கிறவரை பார்க்கத்தக்கதாக இன்றைக்கு என் கண்களை திறந்ததற்காக கரங்களை தட்டி நான் உம்மை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆவியில நிரம்ப, இது நிரப்பப்படுகிற நேரம். ஓ, ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, வைராக்கியத்தின் ஆவி. ஆண்டவர் உன்னை நிரப்ப விரும்புகிறார், நிரப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்துருவுக்கு சவாலா கர்த்தர் உன்னை எழுப்ப விரும்புகிறார். உன் கைகளிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரம் அது வல்லமை உள்ளது. நீ எனக்கு தண்டாயுதமோ அஸ்திராயுதமானவர், உன்னை கொண்டு ராஜ்யங்களை நொறுக்குவேன் என்றவர் உண்மையுள்ளவர். ஷாமாரா துராகானாமா ரியாம்பாரா பாதானாபா ரேகாபானா துராகானாபா. நிரப்புங்கப்பா. ஒருவரை விடாதீங்க, ஒருவரை விடாதீங்க. நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் சொல்லுங்க. அப்பா, அப்பா, கர்த்தர் நீர் கூட இருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் அறிவார்களாக. வல்லமை, 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 வல்லமை. ராபானா துராகானாமா லியாம்பராபா ராகானாபா ரேகாதானாபா லியாம்பராகானாபா. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ சிங்கத்தின் மேலும் வலி சர்ப்பத்தின் மேலும் நடந்து பால சிங்கத்தையோ வலி சர்ப்பத்தையோ மிதித்து போடுவாய். உனக்கு எதிராய் யுத்தங்கள் வரலாம், உனக்கு எதிராய் ஒரு சேனை எழும்பலாம். ஓ, தாவீதை போல எழும்பு. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவே, உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவே. வெண்கல வில்லோ என் புயங்களால் வளையோ, என் விரல்களை யுத்தத்துக்கு படைப்பிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க. இந்த ஒரு நாள் லேட்டானா பரவாயில்ல, கண்ணை திறந்து பாருங்க. தயவு செய்து அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை அசிங்கப்படுத்தாதீங்க. சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் ஆண்டவரை ஆண்டவரை இதை செய்யும் அதை செய்யணும் புலம்பாதீங்க, ஆளாதீங்க. அவர் பெரியவர், பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. எல்லாம் வலது கரத்தை உயர்த்தி பெரிய காரியத்தை, பெரிய காரியத்தை, பெரிய காரியத்தை சொல்லுங்க. பெரிய காரியத்தை ஆண்டவரே நான் உம்மை மட்டுப்படுத்த மாட்டேன் சொல்லுங்க. நான் உம்மை மட்டுப்படுத்த மாட்டேன், நான் உம்மை மட்டுப்படுத்த மாட்டேன். ஐயா ஆண்டவரே, அற்பமான காரியம் முதல்ல இனி மாறட்டும். என் தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. இன்றைக்கு நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தினால. ஐயா நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். பெரிய காரியங்களை எதிர்பார்க்கட்டும்.